விக்கிரவாண்டியில் வெள்ளத்தால் வீடுகளை இழந்து தவிக்கும் இருளர் இன மக்கள் பட்டாவுடன் வீடு கட்டித்தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வராக நதி அருகே தக்காமேடு என்ற பகுதி உள்ளது. இந்த பகுதியில் இருளர் இனத்தைச் சேர்ந்த 36 குடும்பத்தினர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். பெஞ்சல் புயல் மற்றும் வராக நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இருளர் குடியிருப்பு பகுதிகளில் 3 அடிக்கு மேல் தண்ணீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்களை வருவாய்த்துறையினர் பத்திரமாக மீட்டு கோயிலில் தங்க வைத்ததாக கூறப்படுகிறது. வெள்ளத்தால் 11 கூரை வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. மேலும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். 40 ஆண்டு காலமாக இப்பகுதியில் குடியிருக்கும் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி வீடு கட்டித்தர வேண்டும் என அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் 40 வருஷமாக அங்கே குடியிருக்கிறோம். இப்போ வெள்ளம் வீடெல்லாம் அடிச்சும் போயிடுது. இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு பட்டா இன்னும் வரல. மீதெல்லாம் கரண்ட்டு சர்வீஸு, ரேஷன் கார்டு இதெல்லாம் இருக்குது. பட்டா வரல. இங்கே இருக்கிற இடத்துக்கு பட்டா கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுமாரி வெள்ளம் இதுமாரி அடிச்சும் போயிடுச்சு. நாங்கள் எல்லாம் ஊர் தெருவில் தான் இருந்தோம். கோயிலில் தான் ஒரு மண்டபத்தில் இருந்தோம் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. பட்டா வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க புக்கெல்லாம் நனைஞ்சு போச்சு. எங்களுக்கு எதனா ஒரு நிவாரணம் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். இங்கே தலைமுறைக்கு இருக்கிறோங்க இந்த ஏரியாவில். துணிமணிக்கு எதுவுமே கிடையாது. வீடு சுத்தமாக அடிச்சுன்னு போயிடுச்சு. ஜாமான் சட்டி எதுவும் கிடையாது. ஆக்கி சாப்பிட்றது பொருள் எதுவும் கிடையாது. எல்லாம் அப்படியே அனாதி போல் நிற்கிறேங்க சார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது தக்காமேடு பகுதியில் வசிக்கும் இருளர் இன மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி அரசு குடியிருப்பு கட்டிக் கொடுக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.